அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கதையோடு இந்த கதைவாசி என்கிற சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஒரு விவசாயியாகவோ விவசாய கூலியாகவோ இல்லாவிட்டால் சில தூர பயணங்களின் போது ஜன்னல் வழியாக வயற்பரப்பின் பச்சையை பார்க்கும்போது என்ன நினைப்பீர்கள்? வயல் முழுவதும் பறந்து அலையும் பச்சை நிறத்தின் அழகையா, அல்லது வயர் சகதிகளில் படிந்து படிந்து ஈரம் கனன்று நிற்கும் மனித பெரு உழைப்பையா? எனக்கு உடனடியாக பச்சை நிறம்தான் நினைவுக்கு வரும் என்று சொல்பவர்களா நீங்கள்? இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள். மனித உழைப்புதான் முதலில் நினைவுக்கு வரும் என்று சொல்பவர்களா நீங்கள்? இந்த கதை உங்களுடையதுதான். வயல் தொடங்குற இடத்துல வயற்பரப்பின் முதல் மேட்டில் நின்று கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பறந்து பறந்து வயலில் உட்கார முயற்சிக்கிற மைனாக்களை விரட்டி கொண்டிருக்கிறேன். அதுவும் கல்லில்லாத கவனை வச்சுக்கிட்டு சும்மா குறிப்பார்த்து கல் எறிவது போல சுண்டி இழுத்து வீசி கொண்டிருக்கிறேன். ஒரு கல்லை வச்சு சரியா இழுத்து குறிப்பார்த்து வீசினா இந்த மைனாக்களின் குருவி தலை சிதறி போய்விடும் தான். ஆனால் ஜோடி ஜோடியாக பறந்து அலைகின்ற இந்த மைனாக்கள் மனதை லேசாக்குகிறது. அதுவும் இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் ஜோடி மைனாக்கள் கொடுத்து கொள்ளுகிற கொட்ட முத்தத்தை நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி ரசிச்சுக்கிட்டே அசந்து வயல்ல உட்காரும் நேரத்தில் தான் மைனாக்கள் மீண்டும் வயலில் இறங்கி விடுகின்றன. வரப்பை தாண்டி சகதி காலில் படிய மைனாக்களை விரட்டிவிட்டு மீண்டும் வந்து ஒரு குத்துக்கல்லில் உட்கார்ந்து கொண்டவுடன் மனசு எழுந்து நடமாடத் தொடங்கி விடுகிறது. எனக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்ச புதுசுல இந்த மனசு சுத்தமா வெறுப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதே சமயம் சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் அந்த நினைப்பே நெஞ்சக்கரைகளில் மோதி மோதி ஒரு பெரும் ரணத்தை உண்டாக்கிவிட்டது. அது கூட பரவாயில்ல, பொறுத்துக்கலாம். ஆனால் எல்லோர் மீதும் எல்லாவற்றின் மீதும் ஒரு வெறுப்பு பற்றி கொண்டு விட்டது. எனக்கு பெண் பார்த்து முடிப்பதற்கான வேலையை கையில் எடுத்துக்கொண்டு அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த மூக்குறிஞ்சி பொன்ராம் மாமாவிடம் பார்க்க போகிற பொண்ணு வீட்டில் என்னை பற்றி சொல்கிறப்போ கொஞ்சம் உயர்த்தி சொல்லுன்னு சொன்னால் கூட என் பேச்சை காதில் வாங்காமல் வெத்தலையை காரி துப்புற மாதிரி துப்பி விட்டுட்டு போயிடுறாரு. நான் ஒன்றுத்துக்கும் ஆகாத பேச்சை பேசுகிறேன்னு நினைக்கிறாரா, ஏன் இப்படி காதில் வாங்காமல் சொல்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கேயாவது கண்ணு கட்டாத திசைக்கு ஓடிடலாம்னு தோணுது. இந்த வயல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைகளிலிருந்து வருகின்ற அலுப்பின் காரணமாக நான் இதை சொல்லலை. சில நாட்களாக அப்படி ஒரு எண்ணம் என் மனதில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இந்நேரம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இந்த அப்பா தான் தடுத்துட்டாரு. பெரிய அண்ணியின் தங்கையையே பேசி முடித்திருக்கலாம். ஒரே வீட்டில் 2 சம்பந்தம் வேண்டாண்டா சொல்லிட்டாரு அப்பா. அண்ணியோட தங்கைக்கும் கல்யாணம் ஆகி இதோ 4 வயதில் ஒரு குழந்தை இப்போது அடுத்த பிரசவத்திற்கு வீட்டிற்கு வந்திருக்கிறார். திருமணத்திற்கு சரியான வயசு 25 தான். 6 ஆண்டுகளுக்கு பின் நினைச்சு பார்த்தா இளமையும் முறுக்கும் வீணை கரைந்து விட்டது போல எனக்கு தோன்றுகிறது. சின்ன வயசுலேயே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நானும் என் மகனும் அண்ணன் தம்பி போல ஊராருக்கு காட்சியளிக்க வேண்டும் என்கிற என் எண்ணமெல்லாம் பொய்த்து போய்விட்டது. இழந்த இளமை வெறும் நினைவுகளால் தழும்பிக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை என்பது வெறும் நினைவுகள் மட்டும்தானா? கோல் குருவி ஒன்று வயலின் மேல் தாழ பறந்து உட்காராமல் மீண்டும் உயரே பறந்து சென்றதும் தான் நினைவுக்கு வந்தது. ஒரு சூப்பர் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஊரில் அங்கங்கே போய் நின்றுக்கிட்டு பந்தா காட்டணும் அப்படிங்கிற என் நீண்ட நாள் எண்ணம் இப்போதும் அடிக்கடி வருவது அர்த்தமே இல்லை. வயசு 35 தாண்டிருச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற பாலார்பட்டியில் ஒருத்தன் தானே முன்வந்து பொண்ணை தர்றதா சொன்னான். அந்த பொண்ணோட உயரமும் பெரிதான அழகான கண்களும் என் மனதை அப்படியே சுண்டி இழுத்து வச்சிருந்துச்சு. ஆனால் அப்பா எதிர்பார்த்த பின்னணி அவர்களுக்கு இல்லாததால் அதுவும் நின்று போனது. வீட்டுக்கு தெரியாம ஒரு 5 பவுனாவது செஞ்சு அந்த பொண்ணு கழுத்தில் போட்டு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை என்னை மாதிரி அந்த வயதில் கல்யாணமாகாத ஆண்கள் எல்லாம் தனக்கு பிடித்த பெண்களுக்கு தானே நகை போட்டு திருமணம் செய்து கொள்வதாய் கற்பனை செய்து கொள்வார்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஒரு மாதிரி வெறுப்பு தோன்ற அருகில் இருந்த வேப்ப மரத்தடிக்கு வந்து நின்று கொண்டேன். குருவிகள் எல்லாம் நிழல் தேடி போய்விட்டன. எனக்கு என் அப்பாவை யோசிக்கையில் மீண்டும் மீண்டும் ரொம்ப கோபமாக வருது. இந்த கிழவனுக்கு என்ன வேண்டி கிடக்கு? வாழ போறவன் நான், நகை வேணும் நட்டு வேணும்னு நான் தானே சொல்லணும். இவர் ஏன் கடந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவரை திட்டத்தான் தோன்றுகிறது. ஆனால் அவரையும் முன்பு போல் திட்ட முடியவில்லை. அவரும் பெண் பார்த்து சலித்து போய்விட்டார். அவர் கூட இந்த ஓராண்டாக நல்ல பெண் கொஞ்சம் படிச்சிருந்தா போதும் என்று தரகரை வைத்து
வைத்து தேடுவதும் நடக்கிறது. தரகர்னா இந்த மூக்குறிஞ்சி பொன்றாம் மாமா தான் தரகர். முன்னாடிலாம் உழவு மாடுகளை விற்கிறதுக்கு தரகு பார்த்துக்கிட்டு இருந்தவர். அப்புறம் உழவு மாடுகள்லாம் அழிஞ்சு போய் எல்லாமே டிராக்டரா மாறினது பிறகு ஒரு 3 வருஷம் பாண்டியப்பர் வெளித்திண்ணையில மல்லாக்கப்படுத்து கிடந்தாரு. வேலைக்கு தவறாது வீட்டிற்கு போய் சட்டியை திறந்து தின்றுவிட்டு மீண்டும் அந்த சாவடியிலேயே படுத்துக்குவாரு. திடீர்னு என்ன முடிவு எடுத்தாருன்னு தெரியல, கல்யாண தரகு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு கல்யாணம் நல்லதா நடக்குது, கல்யாணம் ஆனதுல 2 சரியில்லாம இருக்கு. இப்படி நல்ல பேரு கெட்ட பேரு மாத்தி மாத்தி வாங்கி ஒரு நல்ல தரகராவே மூக்குறிஞ்சி பொன்றாம் மாமா மாறிட்டாரு. இந்த மூக்குறிஞ்சி பொன்றாம் மாமா மூலமா தான் சுங்கால்பட்டிங்கிற ஊர்ல பொண்ணு பார்க்க போனோம். நெஞ்சு ஒரு மாதிரி பதக்குன்னு துடிக்க ஸ்டீல் சேர்ல ஹாலில் உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டின் சுற்றுச்சுவர்களில் மாட்டியிருந்த புகைப்படங்களையே அப்படியே வரிசையா பார்த்துக்கிட்டே வந்தேன். இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த பொண்ணோட சித்தப்பா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். உடனே மூக்குறிஞ்சி பொன்றாம் மாமா BA அப்படின்னார். உடனே மூக்குறிஞ்சி மாமாவை மனசுக்குள்ள திட்டிக்கிட்ட, இல்லைங்க MSc படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார். விவசாயம் பண்றேங்க. விவசாயமா? முகச்சுளிப்போடு அவர் அப்படி சலித்து கொண்டது எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்தது. மேற்கொண்டு பேசல. விவசாயம் என்பது அவ்வளவு அநாகரிகமான தொழிலா, அசிங்கமானதா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறப்ப சித்தப்பா தரகு மாமாவை வெளியில கூட்டிட்டு போய் என்னமோ பேசிக்கிட்டு திருப்பி உள்ள வந்தார். அந்த பெண்ணோட தாயார் தான் காப்பி வச்சுட்டு போனாங்க. அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணோட சித்தப்பா மீண்டும் என் அருகே உட்கார்ந்து கொண்டு அரசியல் பேச ஆரம்பித்தார். அவர் பேச பேச இவருக்கு எந்த கட்சியை பிடிக்கும், எந்த தலைவரை பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாரையும் திட்டுறாரு, எல்லாத்தையும் பாராட்டவும் செய்கிறாரு. இப்போ நான் எதுக்கு ஆமாங்கிறது எதுக்கு இல்லைங்கிறது, அவருக்கு எந்த தலைவரை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம அவரை பிடிச்சிருக்குன்னு தலையாட்டலாம். இது தெரியாமல் நான் மாற்றி தலையாட்டி என்னைய சுத்தமாக அந்த சித்தப்பாவுக்கு பிடிக்காமே போச்சு. வெளியில் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடக்கிற வரைக்கும் மூக்குறிஞ்சி மாமா பேசவே இல்லை. திடீர்னு சொன்னார், என்ன மாப்பிள்ள நான் போட்ட கணக்கு தப்பாயிடுச்சே அப்படின்னு கேட்டார். என்ன மாமா அப்படின்னு. இல்லை எப்படியாச்சும் மடக்கி போட்டுடலாம்னு நினச்சேன், முடியலையே அப்படின்னு சொன்னார். பொசுக்குன்னு கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணுங்கிறான் அப்படின்னு சொன்னார். இதை யோசித்து கொண்டு வேப்ப மரத்தடி நிழலில் நின்றிருந்த எனக்கு வேர்த்து கொட்ட தொடங்கியது. சட்டையை சுருட்டி அதன் மேலே கல்லை வச்சுட்டு மம்பட்டியை பிடிச்சிக்கிட்டு வயலில் இறங்கிட்டேன். அந்த மண்ணில் கொஞ்சம் கூட ஈரமில்லை தான். ஒரு மாதிரி கட்டுன்னு உறுதியாக இருந்தது. ஆனால் இப்போயே வெட்டி போட்டால் சோளத்திற்கு ஒரு பாய்ச்சல் தண்ணி மாற்றினா போதும். நான் தொடக்கத்தில் இந்த விவசாயம் பண்ண வந்தப்போ மாற்றி வெள்ளாமல் வைக்கும்போது இப்படி தண்ணி பாய்ச்சல் அளவெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த நிலத்தில் இறங்கி கால் வச்சதுக்கு பிறகு தான் நிலத்தை பற்றிய ஒரு அறிவே எனக்கு வளர தொடங்கியது. கம்பை விதைத்து உள்ளே பருத்தி நட தோதான காலம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு யோசித்த உடனேயே மம்பட்டி இன்னும் வேகமாக என் கையில் அதரத் தொடங்கியது. ஒரு நாள் இப்படி தான் மூக்குறிஞ்சி பொன்றாம் மாமா சொன்னார், வெளியிலலாம் பொண்ணு தேடிட்டு இருந்தால் தேடிட்டே இருக்க வேண்டியதான், கதைக்கு ஆகாது, உள்ளுக்குள்ளேயே ஒன்று இருக்குது, அதை பிடிச்சி போட்டுடலாம் அப்படின்னு பொடியை மூக்கில் இழுத்துக்கிட்டே மூக்குறிஞ்சி மாமா ஒரு விஷயத்த சொன்னார். அவர் நாசுக்காக சொல்ல வந்தது என்னோட தாய் மாமா பொண்ணை பற்றி தான். எங்கள் குடும்பத்துக்கும் அந்த மாமா குடும்பத்துக்கும் முட்டை பகை இருக்குது. சரி அவர் சொல்கிறாருன்னு ஆள் வச்சு கேட்டபோது எங்கள் மாமா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னப்பா நாம தான் வெயிலில் கடந்து கருகுறோம்னா பிள்ளையாவது நிழலில் வாழட்டும், 5 ரூபா சம்பளம்னாலும் அரசாங்க சம்பளமாக இருக்கட்டும் என்று சொல்லிட்டார். என் தன்மானத்தை விட்டு ஏண்டா பெண் கேட்டோம் என்றாகிவிட்டது எனக்கு. அவள் முன்னாடி ஒரு வேலை வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணி பழிவாங்க துடித்து கொண்டிருந்த மனசை இப்போது நினைத்தால் எனக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது. பெண் தராமல் சுய ஜாதிக்காரன் நிராகரிப்பது எவ்வளவு வேதனைக்கும் அவமானத்திற்கும் உரியது என்று அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உலகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் தொடர்ந்து 3 மாதத்திற்கு எதையும் பயிரிடாமல் இருந்தால் என்ன ஆகும் இந்த உலகம்? இல்லை 1 வருடத்திற்கு எதையும் பயிரிடாமல் இருந்தால் என்ன ஆகும் இந்த உலகம்? முதல் கவலச்சோற்றை வாயருகில் கொண்டு போகும்போது ஒரு டாக்டர் என்றைக்காவது ஒரு விவசாயியை நினைத்து பார்த்திருப்பானா? ஒரு இன்ஜினியர் நினைத்து பார்த்திருப்பானா? ஒரு ஆசிரியர் நினைத்து பார்த்திருப்பாரா? திடீர்னு ஒரு விவசாய தலைவனாகி ஒரு முறையேனும் நாட்டில் பயிரிடாமல் ஸ்ட்ரைக் செய்து பார்க்க வேண்டும் என்ற நினைப்பெல்லாம் ஓடியது. மற்ற ஜாதியிலெல்லாம் இப்படியா கவர்மெண்ட் வேலைக்கு வெறி பிடித்து அலைகிறார்கள்? எல்லாமே இந்த சொகுசை தேடி விரையும் போக்காக இருக்கிறது அப்படின்னு நினைக்க எனக்கு கோபமாக வந்தது. உனக்கு என்ன தேவை, கஞ்சி ஊத்துறானா இல்லையான்னு பாருங்கடி என்று நான் மனத்தில் சொல்லிக்கொண்டே மீண்டும் வயலில் இறங்கி வேகமாக மண்ணை கிளறி போட தொடங்கினேன். இப்படி தான் ஒரு நாள் இந்த சித்தப்பா மகன் எவ்வளவு மேட்டுமையாக தெரிகிறான். பெரிய இவன் வேலை வாங்கிட்டா பேசக்கூட மாட்டேங்கிறான். மோட்டார் காயில் தீஞ்சு போய் நான் அன்னைக்கு போயும் அவங்ககிட்ட போய் கைமாற்று கேட்டேன். கொடுக்கலன்னா போகட்டும், இவனுக்கெல்லாம் கைமாற்று கொடுத்தா அப்படியே ஒட்டிக்கிடுவான், நோக்கத்தை கண்டு முதல்லையே கட் பண்ணிடணும் என் பழனிசாமியிடம் இன்னும் ஏதேதோ சொல்லியிருக்கிறான். அரசாங்க உத்தியோகம் என்பது உறவுகளை துண்டித்து தனித்தனி தீவாக மாறி வாழ்வதற்கா?
என்ன அப்படி என்ன அரசாங்க வேலை என்று நினைக்க தோன்றியது. இந்த தங்கையை திருமணம் செய்த பாபா கூட என்னை மதிப்பதே இல்லை. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதிகாரி என்கொயரி பண்ணுறது மாதிரி அங்கே என்னாச்சு இங்கே என்னாச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மண்ணை வேகமாக கிளறியதில் உள்ளங்கை கொப்புளம் உடைந்து காந்த தொடங்கிவிட்டது. பள்ளி பருவ நாட்கள் அடிக்கடி நினச்சிக்குவேன். நிறைய நிலம் வாங்கி மாந்தோப்பு போட்டு அதை விதவிதமான குருவிகள் தங்குமிடமாக மாற்ற நினைத்தது இப்போது எனக்கு வெட்கத்தை வரவழைக்கிறது. மூக்கு நீண்ட பச்சையும் நீளமும் கலந்த பெயர் தெரியாத ஒரு பறவையை தம்பட்டாம்பாறையில் பார்த்தது. போன பார்வை பார்த்து பறந்த அந்த பறவை இன்னும் அடிமனசிலேயே பறந்து கொண்டே இருக்கிறது. காதோரம் நரைச்ச முடிய கண்டப்பதான் இளமையே பொசுங்கி போய்விட்டதாக எனக்கு தோன்றியது. தாயோலி, இந்த அப்பங்காரன் அன்னைக்கே சரின்னு சொல்லியிருந்தா அந்த பாலார்பட்டி பொண்ணனாவது பிடிச்சிருக்கலாம் என்று மீண்டும் நினைத்து கொண்டேன். சுமாரான பெண் என்றாலும் பரவாயில்ல என்று நாச்சரச்சா கோட்டை போனபோது அதிர்ந்து போனேன். எலும்புருக்கி நோய் தாக்கிய அப்பன் தட்டாங்குச்சி மாதிரி எழுந்து நின்னா. பாதி தலைவரை கூந்தல் கழிந்து பிடனியில் பின்னலான நார்கூந்தல் எலிவாள் மாதிரி தொங்குனுச்சு. அவளை வேண்டாம் என்று சொன்ன பாவம்தான் என்னை இப்படிலாம் இம்சிக்கிறதா என்னன்னு தெரியல. ஆனால் என் நெஞ்சில் இன்னமும் உறுத்தி கொண்டிருக்கிற முள் அது மட்டும்தான். இந்த மூக்குறிஞ்சி மாமா அவரா துப்பி தொலைக்கி ஊர் பேர் சொல்லாமல் ஒன்று சொன்னார். ஆனால் அது அவர் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். என்னையா எம்எஸ்சி படிச்சுட்டு விவசாயம் பார்க்குறாங்கிற, கவர்மெண்ட் வேலை இல்லை, ஒரு முதிமாட்டை போய் கட்டுறிய அப்படின்லாம் என்கிட்ட சொல்கிறானுவோம் என்று அவர் சொன்ன அன்னைக்கு கதவை சாத்தி படுத்த அன்று இரவு நான் அழத் தொடங்கினேன். 10ஆம் வகுப்பு சான்றிதழ் புத்தகத்தில் ஆங்கில ஆசிரியர் பெர்சனாலிட்டிக்கு ஏ போட்டிருந்தார். வகுப்பில் என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஏ போட்டிருக்கிறார். நல்லா படித்து முதல் மதிப்பெண் வாங்குகிற பார்த்த சாரதிக்கு கூட பி மதிப்பெண் தான். அவரே இதுக்கு காரணமும் சொன்னார். பெர்சனாலிட்டினா வெறும் கலர் மட்டும் இல்லடை, அது ஒரு கம்பீரம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை யோசிக்க அடிவயிறு குமட்டி கொண்டு சுருட்டியது. மம்பட்டியை நடுவாய்க்காலில் அப்படியே போட்டுவிட்டு கரையேறி நின்று கொண்டு வானத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். என்ன இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை தினமணி மேடைக்காக பதுங்கி பதுங்கி படிக்கிறப்ப மனசு ரொம்ப படபடப்பாக இருக்குது. நான் அதை வார வாரம் படிக்கிறேன் அப்படிங்கிறத மற்றவர்கள் கண்காணித்து என்னை கிண்டல் பண்ணிடவும் கூடாது. இந்த 5-6 ஆண்டுகளாக மணமேடை பகுதி மீது பார்வை போகிறப்பெல்லாம் விதவிதமான கற்பனை கனவுகள் திறந்து பறக்க தொடங்கி விடுகிறது மனசு. அப்படி நான் பார்த்து கொண்டிருக்கிற போது யாராவது வந்துட்டா டக்குன்னு தலைப்பு செய்தித்தாளை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கிறதும், அவங்க போகும் வரை அப்படியே மேம்போக்கா அப்படியே அந்த மணமேடை பேப்பரை பார்க்குறதுமா காலம் கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் பார்க்குற பெண்ணுங்களுக்கு ஒரு விண்ணப்பம் எழுதி போட வெக்கப்பட்டாலும் கூட என்னை விட மூத்த வயசு பெண்களின் விளம்பரம் ரொம்ப வசீகரமாகத்தான் இருக்கிறது. சதைப்பிடிப்பான தோற்றம் கற்பனையில் ஒரு கணம் மினுமினுக்க செய்கிறது. ஜாதி விலக்கு, அப்புறம் கார் பங்களா வசதியுடைய உயர்கலப்பின பெண், 80,000 சம்பளம் வாங்கும் விதவை பெண் என்று ஏதேதோ அந்த மணமேடை பகுதியில் வரும் மணப்பெண்கள் எல்லோரையும் நான் கற்பனை செய்து பார்த்து கொள்வதுண்டு. திடீர்னு ஒரு விண்ணப்பம் எழுதி போட்டு நேரில் போய் நின்றலாமா அப்படின்னு தோன்றும். ஆனால் கிராமத்தானுக்கே உரிய பயம் என்னை தடுத்து விடுகிறது. பின்னாளில் இந்த தப்பித்தல் குணம் என்பது இயலாமையை பறைசாற்றுகிறது என்று நான் உணர்ந்து கொண்ட போது, எந்த வயதாக இருந்தாலும் மனைவிக்கு கணவன் துணைவன், கணவனுக்கு மனைவி துணைவி அப்படின்னு எனக்கு அறிவு தோன்றுனுச்சு. ஆனால் அந்த அறிவு வந்ததுக்கு பிறகும் இந்த மணமகள் விளம்பரத்தை படிக்காமல் இருந்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதை இன்னமும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரே இன மணமகள் தேவை, மணமகன் தேவை அப்படிங்கிற அந்த பகுதி தான் என்னை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துது. ஜாதி தேவையில்லை வரி ஆர்வத்தை கொடுத்தாலும் வெல் குவாலிஃபைடு அப்படின்னு அடுத்த வார்த்தை என்னுடைய கனவு எல்லாத்தையும் சிதைச்சிட்டு போய் 2-3 வாரங்களுக்கு முன் கூட இப்படி ஒரு விளம்பரம் வந்திருந்தது. பலிஜா நாயுடு, வயது 37, விதவை, காலில் சிறிது ஊனம், 9 வயதில் ஒரு பெண், வரதட்சணை விரும்பாத, வெல் குவாலிஃபைடு அதே இன மணமகன் தேவை அப்படிங்கிறத படித்தோடனே எனக்கு ஒன்று தோன்றுனுச்சு. இந்த மணமேடை விளம்பரமே ஜாதியை பேணும் பணியை கச்சிதமாக செய்து வருவதாக எனக்குள்ளே தோன்றுனுச்சு. நான் ஒன்றும் சீர்திருத்தவாதி இல்லை தான், ஆனாலும் எனக்கு தோன்றியது. ஒரு நாள் மதியத்துக்கு மேலே தோட்டத்திற்கு போகாமல் அசதியால் தூங்கிட்டேன். திடீர்னு வயலில் குருவி விழுகிற சத்தம் என் காதில் கேட்டது மாதிரி கனவு வரவும் டக்குன்னு எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு கவனை எடுக்க ரூமுக்குள்ளே போனப்ப அண்ணி சொன்னாங்க, மாமா வயலுக்கு போயிட்டார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அடுத்தது வேலை என்ன செய்வதென்று புரியவில்லை. ஹாலில் சோபாவில் உட்காந்துக்கிட்டேன். அண்ணன் பையன் நந்தா ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தான். தப்பாக சொன்னான். தூரமாக இருக்கிற அடுப்பங்கரையில் இருந்துக்கிட்டே அதை திருத்தி சொன்னாங்க. முடிவாக அவன் அந்த குறளை சரியாகவும் சொல்லிட்டான். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அப்படியே பக்குன்னு இருந்தது. எழுந்து வேகமாக வயலுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு எதிரே வந்த மூக்குறிஞ்சி மாமா என்கிட்ட ஒன்று சொன்னார். டே, நம்ம ஊரில் கால் ஊனமாக ரமேஷ் இருந்தான்ல, ஆமாம், அவனுக்கு அந்த கூட்டுறவு சொசைட்டியில் வேலை கிடச்சிருச்சாண்டா, சம்பளம் கூட ரொம்ப அதிகமாக, அவனுக்கு பொண்ணு அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு கோபமாக வந்தது. முன்னே கிடந்த ஒரு கல்லை எத்தி உதைத்தேன்.
விடுங்க மாமா, நம்ம அருமை யாருக்கும் தெரிய போகிறதில்ல, நம்மளை மாதிரி யாரும் இல்லை, நம்மளும் யாரும் இல்லை, அவ்வளவுதான் என்று சலித்து கொண்டேன். தோப்பு வரை என்னோடு பேசாமல் நடந்த மூக்குறிஞ்சி மாமா, சும்மா மொனங்கிற வேலைலாம் வேணாமாப்ல, உங்கள் அப்பா எப்படி கவர்மெண்ட் வேலைக்காரனுக்கு நாயா அலைஞ்சி மகளை கட்டி கொடுத்தாரு, அது மாதிரி தான் எல்லாம் அப்படின்னு சட்டுன்னு சொல்லிட்டார். திருடும்போது கையும் களவுமாக பிடித்து முச்சந்தையில் நிறுத்தியது போல் இருந்தது எனக்கு. தங்கையை பெண் கேட்டு வந்த மாநிறம் உள்ள ஒருவர் தலை கவிழ்ந்து படியிறங்கி போகும் தோற்றம் எனக்குள் நிழலாடியது. அந்த மாநிறத்தான் என் தங்கையை உண்மையாக விரும்பி தோற்றிருப்பானோ? அவன் அரசு ஊழியனாக இருந்திருந்தால் தங்கையின் பாதை கூட நிச்சயம் வேறு திசையில் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு நான் யோசித்து கொண்டிருக்கும் போதே மூக்குறிஞ்சி மாமா சிகரெட்டை பற்ற வைத்தார். மௌன புகை ஒன்று உருவாகி உருகி பறந்து கொண்டிருக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.